அன்னைக்கு சரியா ஜனவரி 30, 2026 கடந்த மாதம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கோரக்பூரில் இருக்கக்கூடிய பிபிகஞ்ச் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல வரக்கூடிய ஒரு சாதாரண கிராமத்தில் ஜெயநாத் அப்படின்ற ஒருத்தர் ஒரு ஆட்டோ பார்ட்ஸ் கடை வச்சு நடத்திக்கிட்டு வராரு. இவர் வழக்கம் போல அந்த கடைக்கு காலை 8 மணி வாக்குல வீட்டில் இருந்து கிளம்பி நடந்து போவாரு. அன்னைக்குமே பனிமூட்டம் கொஞ்சம் கம்மியா இருந்ததுனால வழக்கம் போல சீக்கிரமாவே கிளம்பி அவர் ரெகுலரா போகக்கூடிய பாதை வழியா நடந்து போய்கிட்டு இருக்காரு. அப்படி போகும்போது ஒரு டேர்னிங் கிட்ட ஒரு சின்ன பில்டிங் இருக்கு. அந்த பில்டிங்க்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய புதர் நிறைந்த இடம் மாதிரி இருக்கு. அந்த இடத்துல யாரோ படுத்து கிடக்கிறத பார்த்துட்டு சரி யாராவது நைட்ல குடிச்சிட்டு இங்க போதையிலே படுத்து தூங்கிட்டாங்க போல அப்படின்னு நினைச்சு அவர் சாதாரணமா அதை கடந்து போகலான்னு நினைக்கிறாரு. ஆனா கிட்ட நெருங்க அதை பார்த்துக்கிட்டே போகும்போது அந்த படுத்து கிடக்கிற ஆள் மேல எந்தவித துணியுமே இல்லை. இதை பார்த்து மிரண்டு போன அவர் உடனடியாக கிட்ட வந்து யார் என்னன்னு பார்க்கும்போது தான் ஒரு பெண்ணுடைய உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாம முகம் கொடூரமான முறையில சிதைக்கப்பட்ட நிலையில ரத்த காயத்தோட இருக்கிறத பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அந்த ஜெயநாத் மிரண்டு போயிருந்திருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான காட்சியை பார்த்துட்டு அந்த புதரில இருந்து வேகமா பதறினபடி ஓடி வந்த இந்த ஜெயநாத் உடனடியா அந்த மாநிலத்தோடைய எமர்ஜென்சி நம்பரான 112க்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தை அட்ரஸோட சொல்லியிருந்திருக்கார். போலீஸ் ஆபீசருமே சம்பவ இடத்துக்கு இமீடியட்டா வந்து அந்த இறந்து கிடக்கிற பெண்ணுடைய சடலத்தை பார்த்துட்டு உடனடியா அவங்களுடைய ஸ்பெஷல் டீமான ஸ்னைப்பர் டாக் ஃபாரன்சிக் டீம் மேற்கொண்டு அவங்களுடைய ஹையர் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு எல்லாருமே சம்பவ இடத்துக்கு வர வச்சிருக்காங்க. தொடர்ந்து போலீஸ் ஆஃபீஸரும் ஃபாரன்சிக் ஆஃபீஸரும் அந்த இடத்துல இருந்து ஏதாவது தடயம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமா அந்த ஸ்னைப்பர் டாக் அந்த கிரைம் நடந்த இடத்துல இருந்து ஒரு 200 மீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு சின்ன பாலம் வரைக்கும் போய் நின்று மறுபடியுமே ரிட்டன் இந்த கிரைம் சீனுக்கே வந்திருக்கு. மேற்கொண்டு ஃபாரன்சிக் ஆஃபீஸரும் இந்த இடத்துல தான் கிரைம் நடந்த மாதிரி தெரியுது, 3 இடத்துல அங்கங்க இழுத்துட்டு போன மாதிரியான தடயங்கள்லாம் தெரியுது அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்ச சில ட்ரேசஸ் எல்லாத்தையுமே போலீஸ் கிட்ட சொல்லியிருந்திருக்காங்க. பட் போலீஸுக்கு இருக்கிற மிகப்பெரிய டாஸ்க் என்னன்னா இறந்து போன அந்த பொண்ணு யாருங்கிறத ஐடென்டிஃபை பண்றது தான். ஏன்னா அந்த பெண்ணுடைய முகம் சிதைக்கப்பட்டிருக்கு, கையிலையோ காலிலையோ எந்த இடத்துலையுமே ஒரு டேட்டோ கிடையாது. மேற்கொண்டு அந்த பொண்ணுடைய ஃபோனோ ஐடி கார்டோ அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிரைம் சீனில் இருந்து கிடைக்கல. இதனால இந்த கேஸை எப்படி சால்வ் பண்றது, இந்த பொண்ணை எப்படி அடையாளம் காண்றது அப்படின்னு தெரியாம பித்து பிடிச்ச நிலையில தான் இந்த கேஸோடைய வழக்குக்குள்ளேயே அவங்க இறங்க ஆரம்பிச்சாங்க. அப்படி இறங்கின போலீஸ் ஆபீசரால அந்த பொண்ணு யாருங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சதா இல்லையா, எதனால அந்த பொண்ணு அன்னைக்கு உடம்புல எந்தவித துணியுமே இல்லாம கொடூரமான முறையில அடிச்சு சாகடிக்கப்பட்டிருக்கணும், உண்மையிலேயே அந்த இடத்துல அன்னைக்கு நைட்டு என்னதான் நடந்துச்சு. உத்தரப்பிரதேச போலீஸுக்கு கடந்த மாதம் ரொம்ப சவாலா இருந்த ஒரு மர்மமான திகில் நிறைந்த சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல டீட்டெயில்டா அலசி ஆராய போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் நீங்கள் ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அடுத்த கட்டமாக போலீஸ் ஆஃபீஸர் இறந்து போனால் அந்த பொண்ணுடைய சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. மேற்கொண்டு இந்த வழக்கை விசாரணை பண்ணுறதுக்காக 2 ஸ்பெஷல் டீமை அந்த மாவட்டத்துடைய எஸ்பி நியமனம் பண்ணுறாரு. உடனடியாக அந்த டீமில் இருந்த ஆஃபீஸர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டீம் சிசிடிவியை செக் பண்ணுறாங்க. அதாவது இந்த ஸ்னைப்பர் டாக் வந்து கிரைம் சீனில் இருந்து ஒரு பாலத்துக்கு கிட்ட போய் நின்றுச்சுன்னு சொன்னல, அந்த பாலத்து வழியாக தான் மேபி கில்லர் வந்திருக்கலாம். அதனால் இந்த பாலத்தில் இருந்து எந்தெந்த டைரக்ஷனில் மெயின் ரூட்டுக்கெல்லாம் போக முடியுமோ அந்தந்த டைரக்ஷன்லாம் இவங்க டிராவல் பண்ணி அங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே ஒன்னா கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. முக்கியமா கிரைம் நடந்தது ஒரு சாதாரண கிராமங்கிறதுனால அந்த இடத்துல போதுமான சிசிடிவி இல்லை. இதனால அந்த கிராமத்துல இருந்து அதுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய டவுன்லயோ கடத்தருவிலேயே இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை ஒன்று விடாம போலீஸ் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்ன தெரிய வருதுன்னா இந்த பெண்மணி இறந்து போய் ஒரு 12 மணி நேரத்துக்குள்ள இருக்கலாம்னு சொல்லப்படுது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது போஸ்ட்மார்ட்டம் பண்ண
ஆரம்பிச்சா அந்த 12 மணில இருந்து 12 மணி நேரம் 13 மணி நேரத்தை மைனஸ் பண்ணா நள்ளிரவு 11 மணில இருந்து ஒரு 12:01 நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி போலீஸ் ஒரு அனுமானத்துக்கு வர ஆரம்பிச்சாங்க. இதை தவிர இறந்து போன அந்த பொண்ணுக்கு 30 இருந்து 35 வயசுக்குள்ள இருக்கலாம்னு சொல்லப்பட்டுச்சு. ஸோ இதனால போலீஸ் சுத்து வட்டாரத்தில் ஏதாவது ரீசெண்டா மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆயிருக்கா, இந்த அங்க அடையாளங்கள் கூட மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் செக் பண்ணி பார்க்குறாங்க. பட் என்னதான் போலீஸ் அப்படி செக் பண்ணி பார்த்தாலும் அவங்களுக்கு எந்த ஒரு லீடுமே கிடைக்காமலே போகுது. தொடர்ந்து போலீஸ் ஆஃபீஸர் ஒரு பக்கம் சிசிடிவியை செக் பண்ணிக்கிட்டே வராங்கன்னு சொன்னல, அதில் எந்தவித சிசிடிவியுமே விடாம ஒன்றா இன்ச்சு பை இன்ச்சா மெயினாக 10 மணிக்கு மேலே இருந்து நள்ளிரவு 2 மணி வரைக்கும் இருக்கிற சிசிடிவி காட்சிகளை தான் முக்கியமாக சோதனை பண்ணிக்கிட்டே வராங்க. சைமல்டேனியஸாக இன்னொரு வேலையாக என்ன பண்ணுறாங்கன்னா, கிரைம் நடந்த அன்னைக்கு நைட்டு எப்போதும் இருக்கிற மொபைல் நம்பரை விட புதுசாக ஏதாவது ஒரு மொபைல் நம்பர் இந்த ஏரியாக்குள்ளே வந்திருக்கா அப்படின்ற மாதிரியும் சைபர் கிரைம் டீம் மூலமா இந்த மாதிரியான சோதனைகள்லாம் நடந்துக்கிட்டே வருது. இப்படி போலீஸ் ஆஃபீஸர் தீவிரமா இந்த டிஜிட்டல் ஃபுட் பிரிண்டை தேடி வேகமா அலைஞ்சுக்கிட்டே இருந்த நேரத்துல தான் சரியா 2வது நாள் அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பிரேக் த்ரூ இந்த வழக்கில் கிடைக்க ஆரம்பிச்சது. போலீஸ் ஆஃபீஸர் பல மணி நேரமாக பல சிசிடிவியை செக் பண்ணி பார்த்ததுல ஒரு ஃபுட்டேஜில் போலீஸுக்கு ஒரு முக்கியமான ஒரு தடயம் கிடைக்குது. அந்த கிரைம் நடந்த இடத்துல இருந்து பக்கத்தில் இருக்கிற டவுனில் ஒரு பேங்குக்கு எதிர்த்த மாதிரி ஒரு ஆட்டோக்காரங்க கிட்ட ஒரு 3 பேர் சண்டை போடுற மாதிரியான காட்சிகள் பதிவாயிருந்திருக்கு. அந்த காட்சிகளை பார்க்கும்போது அந்த ஆட்டோ டிரைவர் அவர் ஏற்றிட்டு வந்த பேசஞ்சரான ஒரு ஆண் மற்றும் 2 பெண் கூட பயங்கரமாக சண்டை போட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்த 3 பேரும் கொஞ்ச நேரத்திலே ஒரு ப்ளூ கலர் ஸ்கூட்டியில் ஏறி போறது பதிவாயிருந்திருக்கு. ஆனா ஒரு சில மணி நேரம் கழிச்சு அதே ஃபுட்டேஜை பார்க்கும்போது அதே ஸ்கூட்டில 2 பேர் மட்டும்தான் ரிட்டர்ன் ஆயிருந்திருக்காங்க. அப்ப அந்த 3வது நபர் எங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு ஒரு சந்தேகம் இந்த இடத்துல எழ ஆரம்பிச்சது. இப்ப கிரைம் நடந்திருக்கிறதுனால அந்த விஷயத்தை சாதாரணமா விடாம அது யாரு, அந்த ஸ்கூட்டி யாரு அப்படிங்கிறத ட்ரேஸ் அவுட் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. முக்கியமா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல அந்த நம்பர், அந்த ஸ்கூட்டியோடைய ரிஜிஸ்டர் நம்பர் சரியா தெரியாததுனால ஏஐ மூலமா அந்த போட்டோஸை என்ஹான்ஸ் பண்ணி அதில் இருக்கிற ஆர்டிஓ நம்பரை எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது இந்த பேங்க்ல இருந்து 800 மீட்டர் தள்ளி இருக்கிற ராம்விலாஸ் அப்படின்ற ஒருத்தருடைய பேரில் தான் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்குன்னு தெரிய வந்துச்சு. உடனடியாக போலீஸ் அந்த ராம்விலாஸ் கிட்ட போயிட்டு விசாரணை பண்ணும்போது, உங்களுடைய ஸ்கூட்டி எங்க, முதல் நாள் எங்க போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னுடைய ஸ்கூட்டி என்னுடைய மருமகனான விஜய் முதல் நாள் இரவு ஒரு 11 மணிக்கெல்லாம் வாங்கிட்டு போனாரு, அதுக்கப்புறம் என்ன ஆனிச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. உடனடியாக விஜயோடைய அட்ரஸை போலீஸ் வாங்கிட்டு இமிடியேட்டா அவருடைய வீட்டுக்கு போயிருந்திருக்காங்க. அப்போ கொஞ்ச நேரத்துல அந்த விஜயை பார்க்கும்போது போலீஸுக்கு ஏதோ ஒரு விதமான சந்தேகத்தை அங்கேயே கிளப்ப ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா சிசிடிவில இவங்க பார்க்கும்போது அந்த ஆண் நபர் முகத்துல நல்ல தாடியோடையும் நிறைய முடியோடையும் இருந்திருக்காரு. ஆனால் லைவா அவரை பார்க்கும்போது அப்படி எதுவுமே இல்லை. பஸ்கட் வெட்டின மாதிரி, அதாவது தலையை மொட்டை அடிச்சு கொஞ்ச நாள் வளர்ந்துருந்தா எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரியான ஷேப்போட தாடி எதுவும் இல்லாம ட்ரிம் பண்ணப்பட்ட நிலையில இருந்ததுனால எதனால இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தேகம் இந்த இடத்துலயே எழ ஆரம்பிச்சிடுச்சு. இருந்தாலும் அந்த நபரையுமே நல்லா பார்த்து அந்த ஃபுட்டேஜையுமே நல்லா பார்க்கும்போது தான் ரெண்டும் ஒரே ஆள் அப்படிங்கிறது தெரிஞ்சதும் இவன் தான் ஏதோ ஒரு தில்லுமுள்ளு பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாள் எங்க போனீங்க, உங்களுடைய ஸ்கூட்டி எங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை பண்ணும்போது தான் அன்னைக்கு நடந்த உண்மைகள் எல்லாத்தையுமே ஒன்று விடாம போலீஸ் கிட்ட கக்க ஆரம்பிச்சான். முக்கியமா போலீஸ் அந்த வீட்டுக்கு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் இவன் வந்ததுனால இவன் முதல் நாள் சிசிடிவியில் பதிவாயிருந்தா அதே ஸ்கூட்டியில தான் அந்த வீட்டுக்கு வந்திருக்கான். அந்த ஸ்கூட்டியையுமே போலீஸ் அந்த நேரத்தில் பார்த்துருக்காங்க. கைது செய்யப்பட்ட இந்த விஜயோடைய சொந்த பூர்வீகம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிற இந்த கோரக்பூர் தான். இவனுடைய அப்பா அம்மா பெயர் ரமேஷ் மற்றும் தேவி. இவங்களுக்கு மொத்தம் 5 பிள்ளைகள். விஜய் இதில் 3ஆவதா பிறந்திருக்கான். இவனுக்கு சஞ்சய் அப்படின்ற ஒரு அண்ணனும் அஞ்சு, மஞ்சு, ராஞ்சு அப்படின்னு 3 சகோதரிகளும் இருக்காங்க. எல்லாருக்குமே திருமணம் ஆயிடுச்சு. மேற்கொண்டு இவனுடைய அண்ணனான சஞ்சய் பாம்பேல பெயிண்டரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. மேற்கொண்டு இவன் அந்த நேரத்தில் படிச்சுக்கிட்டு இருந்ததுனால தன்னுடைய பள்ளி படிப்பை முடிச்சுட்டு காலேஜையும் முடிச்சுட்டு இன்சூரன்ஸ் ஏஜெண்டா பாம்பேக்கு
2012 இவன் வேலைக்கு போக ஆரம்பிச்சான். அங்க தன்னுடைய அண்ணனுடைய வீட்டுல இருந்தபடியே கொஞ்சம் கொஞ்சமா வேலைகள் பார்க்க ஆரம்பிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு முன்னேற ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தான். இப்போ அவன் பார்க்குற அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட் வேலையில இவனுக்கு என்னதான் சம்பளம் கொடுக்கப்பட்டாலும் ஒரு ஆளை இன்சூரன்ஸ் போட வச்சானா அதன் மூலியமா கமிஷனும் இவனுக்கு நிறைய வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இதன் காரணமா நியூஸ் பேப்பர்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று போடுறான். அது என்னன்னா, நீங்க யாருக்காவது இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களை எடுக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு சில கமிஷன் தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கான். ஸோ இதை பார்த்துட்டு இவனை பிரியா ஷெட்டி அப்படின்ற ஒரு பொண்ணு அப்ரோச் பண்றாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து இவன் கூடிய அந்த பொண்ணுமே வேலை பார்க்க ஆரம்பிச்சான். இப்படியே தொடர்ந்து இந்த ரெண்டு பேரும் அந்த இன்சூரன்ஸ் போட வைக்கிற வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும்போது நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இவங்களுக்குள்ளேயே ஏற்பட ஆரம்பிச்சிருது. இதனால காலப்போக்கில் ஒரு கட்டத்தில் காதலில் விழுந்த இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி பாம்பேலேயே ஒரு வீட்டை ரெண்டுக்கு எடுத்திருக்காங்க. இந்த பிரியா ஷெட்டியை பத்தி சொல்லணும்னா, பிரியா ஷெட்டியோடைய அப்பா இறந்து போயிட்டாரு. இதனால அவங்களுடைய அம்மா ரெண்டாவது திருமணம் பண்ணியிருக்காங்க. அந்த திருமணத்துல கிரண் மற்றும் அனுஷியா அப்படின்ற ரெண்டு தங்கையும் இருக்காங்க. தொடர்ந்து எந்த பிரச்சனையுமே இல்லாம இந்த குடும்பத்து கூட இந்த பிரியா ஷெட்டி நல்ல விதமா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்களுடைய அந்த சந்தோஷத்தெல்லாம் கெடுக்கிற விதமா தான் இந்த விஜய் உங்களுடைய லைஃப்குள்ளேயே என்ட்ரி ஆக ஆரம்பிச்சா. இப்போ விஜயோடைய பழக்கம் கிடைக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு தன்னுடைய குடும்பத்தை பிரிஞ்சு இந்த பொண்ணு விஜய் கூட ஒரு ரெண்டல் வீட்டில் இவங்க கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் விஜயும் தன்னுடைய அண்ணனுடைய வீட்டில் இருந்து கிளம்பி இந்த பொண்ணு கூட வந்து வாழ ஆரம்பிச்சிட்டான். தொடர்ந்து இவங்க ரெண்டு பேரும் லிவிங் டுகெதரில் இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் இந்த பொண்ணு கர்ப்பமாக இருந்திருக்காங்க. இதை கேட்டதும் அவனுக்கு பகீர்னு ஆயிருந்திருக்கு. ஏன்னா இந்த ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கல. இதை பற்றி அவனுடைய அப்பா அம்மாவுக்கோ ஏன் இந்த பொண்ணை காதலிக்கிறான் அப்படிங்கிறது கூட அவனுடைய அப்பா அம்மாவுக்கு யாருக்குமே தெரியாது. ஒரு சீக்கிரட்டாக தான் இந்த லிவிங் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்திருக்கான். இப்போ ரெண்டு பேருக்குமே மேரேஜ் ஆகாததுனாலையும் இந்த குழந்தைய என்ன பண்றது அப்படிங்கிறது தெரியாம யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் மெல்ல மெல்லமா இந்த பிரியா ஷெட்டியை அவாய்ட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றான். ஒரு கட்டத்துல அந்த பொண்ணையுமே விட்டுட்டு இவன் அவனுடைய ஊருக்கு போகிறான். மறுபடியும் அதுக்கப்புறம் பாம்பேக்கு வந்து தன்னுடைய அண்ணனுடைய வீட்டிலேயே தங்கி வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இதனால பயந்து போன பிரியா ஷெட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த விஜயை கூப்பிட்டு வச்சு சமாதானம் படுத்துறாங்க. ஸோ இதனால வேற வழி இல்லாம வசமா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஜயும் பிரியா ஷெட்டியும் கோர்ட்ல போயிட்டு ரெஜிஸ்டர் மேரேஜ் மட்டும் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு தேவையான பெயர் கொடுக்கறதா இருக்கட்டும், பர்த் சர்டிஃபிகேட் ப்ராசஸா இருக்கட்டும், எல்லாத்தையுமே இவன் பண்ணி முடிச்சுட்டு அந்த குழந்தைக்கும் இந்த பிரியாவுக்கும் ஆகிற எக்ஸ்பென்ஸை பார்த்துட்டு மறுபடியுமே பயந்து தெரிச்சு ஓடிட ஆரம்பிச்சான். இதனால வேற வழி இல்லாம பிரியா ஷெட்டி என்ன பண்றதுன்னு தெரியாம எந்தவித பணமுமே இல்லாம பாம்பேல அந்த ரெண்டல் வீட்டில் ரொம்பவே தவிச்சு போயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவன் இந்த முறை கண்டிப்பா வரப்போறது கிடையாது, அவனையே நம்ம வலுக்கட்டாயமா கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணே மறுபடியும் தன்னுடைய அம்மா கிட்டையும் தங்கைகள் கிட்டையும் போயிட்டு குழந்தைய அவங்க கிட்ட விட்டுட்டு பகல் நேரங்கள்ல இவங்க வீடுகள்ல சமைக்கிற வேலைக்கு போய்கிட்டு இருந்தாங்க. இப்படி சிங்கிள் மாமா தனக்கு தேவையான விஷயங்களை பண்ணிக்கிட்டோம், தன்னுடைய மகனுக்கு தேவையான விஷயங்களும் பண்ணிக்கிட்டோம், எந்த பிரச்சனையுமே இல்லாம இவங்களுடைய லைஃப் ஒரு பக்கம் நல்லா நகர ஆரம்பிச்சிருச்சு. பட் இன்னொரு பக்கம் இவன் என்ன பண்ணியிருந்திருக்கான், இவனுக்கான திருமண பேச்சுக்களை பத்தி இவனுடைய வீட்டுல எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவனுடைய இந்த ரிலேஷன்ஷிப் பத்தி இந்த வீட்டுல இருக்கிற யாருக்குமே தெரியாதுங்கிறதுனால அவனால அதை பத்தி வெளியில சொல்ல முடியாதுங்கிறதுனால நாம அவளை பாம்பேல இருக்கிற கோர்ட் மூலியமா டிவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றான். ஸோ அதன் அடிப்படையில் மறுபடியுமே அவனுடைய சொந்த ஊரான உத்தரப்பிரதேசத்துல இருந்து பாம்பேக்கு வந்து ஃபேமிலி கோர்ட்ல அந்த டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருந்திருக்கான். இது சம்பந்தமான நோட்டீஸ் எல்லாமே பிரியா தங்கியிருந்தா அந்த ரெண்டல் வீட்டுக்கு போயிருந்திருக்கு. ஆனா பிரியா ஆல்ரெடி வேற ஒரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டு போயிட்டதுனால அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு ரிப்ளையுமே உனக்கு வராம போயிருந்திருக்கு. ஸோ இதன் காரணமா இவனும் அதை பத்தி பெருசா கண்டுக்காம அப்படியே விட்டுருக்கான். அதுக்கப்புறம் தான் இவன் 2015 சந்தியா அப்படின்ற ஒரு பொண்ணை திருமணம் பண்ணியிருக்கான். அதன் பிறகு 2 குழந்தைகளுமே பெற்றெடுத்திருக்கான். ஆரம்பத்தில் திருமணம் ஆனதுக்கு பிறகு தன்னுடைய மனைவியை 4 வருஷம் வரைக்கும் பாம்பேக்கு அழைச்சிட்டு வரல. ஒரு கட்டத்தில் இவனுக்கான சம்பளம் மாசம் 1 லட்ச ரூபா வர ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் தன்னுடைய மனைவி குழந்தைகளை பாம்பேக்கு அழைச்சிட்டு வந்து செப்பரேட்டா ஒரு வீட்டை ரெண்டலுக்கு எடுத்து குழந்தைகளையுமே நல்ல இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல படிக்க வைக்க ஆரம்பிச்சிட்டான். அதன் பிறகு இவனுடைய லைஃபும் எந்த பிரச்சனையுமே இல்லாம நல்லா போய்கிட்டு இருந்த நேரத்துல தான் மறுபடியும் இவனாவே போயிட்டு அந்த பள்ளத்துல விழ ஆரம்பிச்சான். இவன் 2024 அப்போ யதார்த்தமா இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பிரியா ஷெட்டி பண்ண சில ரீல்ஸ் எல்லாமே அவனுக்கு காட்டியிருந்திருக்கு. என்னதான் பிரியா ஷெட்டிக்கு வந்து பெரிய ஃபாலோவர்ஸ்லாம் இல்லைனாலும் அவளுடைய கான்டாக்ட் டைம் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருந்திருக்கலாம். இதனால சஜஷன்ல அந்த பொண்ணுடைய ரீல்ஸ் இவனுக்கு காட்டியிருந்திருக்கு. ஸோ இதை பார்த்து இந்த விஜய்க்கு பழைய நினைவுகள் எல்லாமே ஞாபகம் வர ஆரம்பிச்சு அந்த பொண்ணுடைய ப்ரொஃபைலை போயிட்டு செக் பண்றான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாம அந்த பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணி மறுபடியுமே இவங்களுடைய கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ண
ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதன் காரணமா அந்த பொண்ணு ஃபைனான்ஷியலா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொன்னதுக்கு பிறகு சீக்கிரட்டா இந்த சந்தியாவுக்கு தெரியாம பணம் எல்லாமே அனுப்பி அந்த குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு வரான். இப்படி சைமன்டேனியஸா ஒரே நேரத்தில் ரெண்டு ஃபேமிலியுமே யாருக்கும் தெரியாத அளவுக்கு இதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கான். இதனால வேற வழி இல்லாம பிரியாவை அடிக்கடி போய் மீட் பண்றது, அதுக்கப்புறம் ஒரு ரெண்டல் வீட்டை எடுத்து பிரியாவை ஒரு வீட்டில் தங்க வைக்கிறது, ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து சரக்கடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமா இவன் சந்தியா கிட்ட எங்க போறான் எதுக்கு போறான் அப்படின்ற எதையுமே சொல்லாம ஒரு வாரம் ஒரு மாசம் வரைக்கும் திடீர்னு காணாம போயிடுவான். அதுக்கப்புறம் சத்யாவும் பல இடங்களில் தேடி பார்ப்பாங்க, போலீஸ் ஸ்டேஷன்லாம் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. அதில் 3 முறை கம்ப்ளைண்ட் கொடுத்ததில் 2 முறை போலீஸ் வந்து கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இவன் அந்த மாதிரி வெளியில் போகும்போது கூட இந்த சந்தியா கால் பண்ணா கூட எடுக்கவே மாட்டானா. இதனால ஆத்திரமடைந்த இந்த சந்தியா இமிடியேட்டா அதே பாம்பேல இருக்கிற இந்த விஜயோடைய அண்ணனான சஞ்சய்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி காலை எடுக்க மாட்டாங்க, என்னன்னு கொஞ்சம் கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவருமே கால் பண்ணி கேட்டாலும் அவர்கிட்ட இவன் பயங்கரமா சண்டை போடுறான். ஸோ இப்படியே உன்னுடைய லைஃப் போய்கிட்டே இருந்த நேரத்தில் திடீர்னு ஒரு நாள் இந்த பிரியாவையும் அவனுடைய குழந்தையையும் இந்த சந்தியா கிட்ட இன்ட்ரோ பண்ணி வச்சிருக்கான். அப்போதான் இவன் இதுவரைக்கும் எங்க போனா என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், என்னை எப்படிலாம் ஏமாத்திருக்கான் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இந்த சந்தியாவுக்கு ஒன்னா புரிய வர ஆரம்பிச்சுது. உடனடியாக தன்னுடைய அப்பாவான ராம்விலாஸுக்கு கால் பண்ணி, அதாவது உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற இவளுடைய அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி நடந்த விஷயங்கள்லாம் சொல்லி இருந்திருக்கா. அப்ப பிரியாவை போட்டு தள்ளிட்டா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்ற மாதிரி இந்த சந்தியா கிட்ட அவளுடைய அப்பாவே சொல்லி இருந்திருக்காரு. இன்னொரு பக்கம் இந்த விஜய் தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட சுத்தமா பேசுறதையே ஸ்டாப் பண்ணிட்டான். அதே சமயம் ஊருக்கு போனா கூட இந்த மாமனார் வீட்டில் தான் போய் தங்கியிருப்பான், அவங்க கொடுத்த வீட்டில் தான் தங்கியிருப்பானே தவிர தன்னுடைய அப்பா அம்மாவை போய் பார்க்கறதோ இல்லைனா அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கறதோ அவங்களுக்கு கால் பண்ணி பேசுறதோ அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே பண்ண மாட்டான். ஸோ இப்படி கம்ப்ளீட்டா தன்னுடைய அப்பா அம்மா வீட்டு சைடு கான்வர்சேஷனை இந்த விஜய் முழுவதுமா கட் பண்ணி இருந்திருக்கான். இந்த நேரத்தில் தான் நம்ம எல்லாரும் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற கோரக்பூருக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க. அதன் அடிப்படையில் இந்த பிரியா அவங்களுடைய மகனான 10 வயது 12 வயது இருக்கிற அவங்களுடைய மகனை தன்னுடைய தங்கைகள் கிட்ட விட்டு இருந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த சந்தியாவும் விஜயும் அவங்களுடைய குழந்தைகளை அதே பாம்பேல இருக்கக்கூடிய விஜயோடைய அண்ணனான சஞ்சயோடைய வீட்டில் போய் விட்டுட்டு இவங்க 3 பேரும் ஃபிளைட்ல உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற கோரக்பூருக்கு ஜனவரி 26, 2026 அன்னைக்கு போயிருந்திருக்காங்க. மேற்கொண்டு அந்த கோரக்பூர்ல 3 நாளுக்கு ரூம் புக் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் 8 பாட்டில் கிட்ட இவன் சரக்கு வாங்கி வச்சிருந்ததுனால 3 நாள் வரைக்குமே பயங்கரமா குடிச்சிட்டு அங்க இருக்கிற ஒவ்வொரு இடத்தையுமே சுத்தி பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த நேரத்தில் தான் சரியா ஜனவரி 29, 2026 அன்னைக்கு பிரியா ஷெட்டியை போட்டு தள்ளிடலாம் அப்படின்ற மாதிரி சந்தியா தன்னுடைய மனசுக்குள்ள ஒரு பயங்கரமான சதி திட்டத்தை தீட்டிக்கிட்டே இருந்திருக்கான். இன்னொரு பக்கம் விஜய் கிட்டமே சில விஷயங்களை மூட்டி விட ஆரம்பிக்கிறான். இவ இருந்தா உனக்கு பிரச்சனை தான், இவளுக்கும் செலவு பண்ணிக்கிட்டு இவளுடைய குழந்தைக்கும் செலவு பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு, இவ உன்னை விட்டு பிரியற மாதிரி தெரியல, கண்டிப்பா போக மாட்டா, அதனால நம்ம இவளை முடிச்சு விட்டுடலாம் அப்படிங்கிறது தான் இந்த விஜய் மற்றும் சந்தியாவுடைய பிளானா இருந்திருக்கு. அதன் அடிப்படையில் இவங்க 3 பேரும் சேர்ந்து ஆட்டோவில் ஒரு புதர் நிறைந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் போகிற வழியிலேயே அந்த ஆட்டோக்காரர் அதிகமான ஸ்பேர் கேட்டதுனால அவங்களுக்குள்ள வாக்குவாதமாகி அந்த பேங்க்கு கிட்ட இறங்கி இருந்திருக்காங்க. ஒரு வேளை அன்னைக்கு அந்த பேங்க் கிட்ட இறங்கலனா சிசிடிவியில் அந்த ஃபுட்டேஜ் வந்து பதிவாகி இருந்திருக்காது. கடைசி வரைக்கும் இந்த விஜய் மற்றும் சந்தியாவை போலீஸால கைது பண்ணியிருக்கவே முடியாது. பட் சூழ்நிலை எப்படி ஒரு ஆளெல்லாம் மாட்டி விடுது பாருங்க. ஸோ அதே மாதிரி ஆட்டோக்காரங்க கிட்ட விஜய் மற்றும் சந்தியா சண்டை போடுறாங்க. அந்த நேரத்தில் கூட பிரியா பயங்கரமான போதையில இருந்திருக்கா. அதுக்கப்புறம் தான் விஜய் வந்து தன்னுடைய மாமனார் கிட்ட கால் பண்ணி ஸ்கூட்டியை கேட்டிருக்கான். அதுக்கப்புறம் இந்த 3 பேருமே ஸ்கூட்டியில ஏறி அந்த புதர் நிறைந்த இடத்துக்கிட்ட வந்திருக்காங்க. போற வழியில கூட யூரின் வருது அப்படின்னு சொல்லி இறங்கி அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்தில் கூட பிரியா பயங்கர போதையில அந்த ரோட்லயே படுத்ததாகவும் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி அந்த பொண்ணை அந்த வண்டியில உட்கார வச்சுட்டு அந்த கிரைம் நடந்த இடத்துக்கிட்ட வரும்போது தான் இந்த இடம் சரியான இடமா இருக்கு, இங்க நம்ம இவளை முடிச்சு விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி கீழே இறக்கியிருக்காங்க. ஏற்கனவே போதை மயக்கத்தில் இருந்த பிரியாவால் கண்ணையே திறக்க முடியல. இதனால விஜயும் இந்த சந்தியாவும் சேர்ந்து கழுத்தில் கையை வச்சு துடிக்க துடிக்க அந்த போதை மயக்கத்தில் இருக்கிற இந்த பிரியாவை கொலை பண்ணி இருந்திருக்காங்க.
அதன் பிறகுதான் அந்த பொண்ணை ஐடென்டிஃபை பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக அவளுடைய ட்ரெஸ்ஸு, அவள் போட்டிருந்த தோடு, சங்கிலி முதற்கொண்டு எல்லாத்தையுமே கழட்டியிருக்காங்க. முக்கியமாக அவளுடைய ஃபோன் எல்லாத்தையுமே எடுத்திருக்காங்க. மேற்கொண்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய கல்லால் அவளுடைய முகத்தை ஐடென்டிஃபை பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக கொடூரமான முறையில் அடித்து அந்த புதரில் தூக்கி போட்டுட்டு அவளுடைய ட்ரெஸ் உடைமைகள் எல்லாத்தையுமே அங்கே இருக்கிற ஒரு ஆத்து பாலத்துக்கிட்ட தூக்கி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரியாவுடைய மொபைலில் இருந்து இவன் மெசேஜ் பண்ண எல்லா மெசேஜுமே டெலீட் பண்ணியிருக்கான். அவளுடைய அக்கௌண்ட்டை கூட டீஆக்டிவேட் பண்ணுறான். இவனுடைய அக்கௌண்ட்டையுமே டீஆக்டிவேட் பண்ணி இருந்திருக்கான். அதன் பிறகு எதுவுமே தெரியாமல் இருக்கும்போது தான் அடுத்த 24 மணி நேரத்தில் அந்த ஆட்டோக்காரர் கூட சண்டை போட்ட சிசிடிவி மூலியமா இந்த விஜயும் இவனுடைய மனைவியும் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க. இவங்களுடைய கன்ஃபெஷனை போலீஸ் கேட்டதுமே பயங்கரமாக ஆத்திரப்பட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஒரு மகனுடைய தாயான இந்த பிரியா ஷெட்டியோடைய குடும்பத்தார்களுக்கு தகவல் கொடுக்குறாங்க. அப்போ இந்த பிரியாவுடைய தங்கைகள் அடையாளம் காட்டுறதுக்கு கூட எங்களால் வர முடியாது, எங்களுக்கு அந்த அளவுக்கு சக்தி இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப வேதனைப்பட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் போலீஸ் ரொம்ப கம்பல் பண்ணாதனாலையும் அவங்களுடைய அந்த ப்ராசஸ்க்காகவும் வேற வழி இல்லாமல் அந்த தங்கைகள் கோரக்பூருக்கு போயிருக்காங்க. அங்கே போய் அடையாளம் காட்டி இது தன்னுடைய அக்கா தான் அப்படின்னு இப்போ சொல்லியிருக்காங்க. தற்போதைக்கு போலீஸ் இந்த சந்தியா, அவளுடைய கணவரான விஜய் மற்றும் சந்தியாவுடைய அப்பாவான ராம்விலாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேரை கைது பண்ணி நீதிமன்றத்தில் ஆஜர் பண்ணி ஜெயிலில் அடைச்சிருக்காங்க. அடுத்தடுத்து இந்த வழக்கில் என்னென்ன நடக்க போகுது, இவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். இந்த விஜய்ங்கிற கேரக்டர் ஒருத்தம் சரியாக இல்லாததுனால எவ்வளோ பேருடைய லைஃப்பில் ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்துதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த பிரியா வேண்டான்னு சொல்லிட்டு இவன் போயிட்டான், வேற ஒரு லைஃபுக்குமே இவன் போயிட்டான். அப்படியே போனவன் போனதாகவே இருந்திருக்கலாம்ல. எதுக்காக ஒரு நாள் அவளை பார்த்துட்டு மறுபடியும் மெசேஜ் பண்ணி மறுபடியும் பழைய நினைவுகள்லாம் வந்து அவளையுமே கெடுத்து இவனையுமே இப்போ கெடுத்துக்கிட்டு அந்த பொண்ணையுமே தேவையில்லாமல் கொலை பண்ணி இப்போ இவனுமே ஜெயிலுக்கு போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷனே ஏற்பட்டிருக்கு. ஸோ இவனுடைய அந்த நேர்மை இல்லாததுனால தான் சந்தியாவுடைய லைஃபும் இப்போ நாசமாயிட்டு, பிரியாவுடைய லைஃபும் நாசமாயிட்டு, பிரியாவுடைய குழந்தையோடைய லைஃபும் நாசமாயிட்டு, இவனுடைய குழந்தையோடைய லைஃபுமே இப்போ நாசமாயிட்டு. ஸோ எந்த ரிலேஷன்ஷிப்லையுமே உண்மை இல்லைன்னா அது எவ்வளோ பெரிய பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இந்த ஒரு வழக்கு. நீங்கள் இந்த கேஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க, விஜயோடைய செயல்பாடுகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.